உலகம் பிறந்தது எனக்காக ஓடோனது எனக்காக என்னை
பெரியவர்களே, மதிப்புக்கு மரியாதைக்குரிய நாடகங்கள் அரசு மக்கள் ஆண்டவர்களை சார்ந்தவர்களை பள்ளி மாணவ மாணவிகள் கடமை கண்ணியை கட்டுப்பாடுதனால் காவல்துறை எதிர்ப்புகள் மேலும் நல்ல சீதம் சிறப்போடு ஏற்பாடு செய்து கொடுத்த விழா குழுவினருக்கு ஒரு பொதுமக்களுக்கும் இளைஞர் பணிமன்றத்திற்கும் இடது சார்பாக நான் சந்திக்கின்ற கலைக்குழுவின் இசைக்குழுவின் சார்பாகவும் நாடகத்தை அமைப்பாளர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய அன்பு மாப்பிள்ளை சிரிப்பு நடிகருமாகிய ஐயப்பன் மாப்பிள்ளையுடைய சார்பாகவும் ரவிவர்மா துணை ராஜ நடிகர் அன்பு அண்ணனுடைய சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நான் தெரிவித்த திரையுடன் தான் நினைக்கின்றேன். இந்த இடத்தை பார்க்கின்றபோது எவ்வளவு அழகாக இருக்கின்றது, அற்புதமான இடமாக இருக்கிறார். அற்புதமான இடமானாலும் வந்திருக்க சபையோர்களுக்கு முதல் வணக்கத்தை கொடுத்து நம்முடைய கதாபாத்திரத்தை தொடர்வோம். கற்பனைகள் கவிதை பாடக்கூடிய இடமானது இருந்தாலும் இடத்தை வர்ணிக்க முடியாது. நான் வந்திருக்கேன், எதுக்காண்டி வந்திருக்கேன், பள்ளிங்கிற பெண்மகளை காதல் திருமணம் பண்ணணும்.
இந்த இடத்தை பத்தி வர்ணிக்கணும். முதல்ல இந்த இடத்தை வர்ணிக்கணும். வானம் நிற்கிற மரங்களும் வயந்து நிறுத்தப்படும் வாரங்களும் பச்சை பச்சைன்னு இருக்கின்ற பசுமை நிறைந்த காட்டுகளை பற்றி பார்க்கின்ற பொழுது கண்ணுக்கு அழகாக இருக்கின்ற அப்படி இருப்பதனால வீடு இருக்கிறதுல யாரு இருக்கா? அந்த 2 வீட்டுல பாடும் போது நான் பெண்கள் பாசத்துக்கு உண்டான காதல் காலத்துல இளைஞர்கள் பண்ணது பணத்துக்கு உண்டான காதல். பாசமா பணமா பணமா பாசமா பார்த்தா மனிதனுடைய வாழ்க்கையில பணம் தான் முக்கியம். பெட்டியில பணம் இல்லாட்டி பெத்த பிள்ளை நம்மளுக்கு சொந்தமான கையில காசு இல்லாட்டி கட்டிய மனைவிகளை காலால எட்டு விதைக்கிற காலம். மனிதன் பணத்தை நோக்கி எவ்வாறு போய்க்கிறான்? பணம் நம்மளை விட்டு போய்க்கு நிரந்தரம் கிடையாது. அது போல மனிதனுடைய வாழ்க்கையை நிரந்தரம் கிடையாது. தூங்கையில விடுக்கிட்ட மூச்சு சுழிமாறினா போச்சு. அந்த உடம்புக்குள்ள காத்து வந்து போய் வருது. அண்ணன் தம்பி சொந்த பண்ண ஏழை பணக்கார விட்டுறா உணவு சாதி சண்டம் புருஷன் கொண்டாட்டி பிள்ளை எல்லாம் இந்த காத்து நின்று போனா பேரும் போனோம்ன்றான். அதுக்குள்ள நீ பெரியால நான் பெரியாலா போட்டி பொறாமையில வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். மனிதா பிறக்கும் பொழுது இதை கொண்டு வந்தாய், இறக்கின்ற பொழுது எதையா கொண்டு போற உன்னத்தையும் கொண்டு போறது வெறுமனதான் வர்றோம், வெறுமனதான் போறோம். நம்ம பெரிய கோடீஸ்வரனா ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டு வரோம்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏழையா தான் ஒரு 10 வருஷம் வாழ்ந்துட்டு வரோம்னு சொல்ல முடியுமா? முடியாது. நீதி தேவன் என்று சொல்லக்கூடிய யமதர்மனுடைய நீதிமன்றத்துல ஒரே தீர்ப்பு தான். எதை எப்ப முடிக்க யார் உயிரை எப்ப எடுக்கணும் எடுத்துட்டு போய்கிட்டே இருப்பான். அதுக்குள்ள நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை என்ன நினைச்சு பாக்குறோமா? உதவி செய்யலாட்டி ஒவ்வொருத்தரும் செய்யாம இருக்கணும். ரொம்ப பேர் உதவி செய்யற பேர்ல ஒவ்வொருத்தரும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னாச்சு? நன்மையை செய், கடமையை செய், பலனை எதிர்பார்க்கறது இருக்காங்க.
கடமையே எதை நம்மளால செய்ய முடியுமோ, எது நம்ம உடம்புக்கு ஏத்துக்கிறோமோ அதை மட்டும்தான் பண்ணணும். எல்லாரும் பண்றாங்கன்னு நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு ஒத்துக்கிறோமா? எது நம்மளால முடியுமோ அதை மட்டும்தான் செய்யணும். எது நம்மளால முடியுமோ அதை மட்டும்தான் செய்யணும். எல்லாரும் மேல பறக்கிறாங்க, நம்மளால பறக்க முடியுமா? காக்க பறவைதான் பறக்கணும், உண்டாலும் பறக்க முடியுமா? அது போல எதை செய்யணுமோ அதை மட்டும் செஞ்சா நம்ம உடம்புக்கு நல்லது, நம்மளுக்கு நல்லது. அதை விட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கணும்னா இப்ப வலிக்குது அப்ப வலிக்கு கொடுத்துக்கூடியதான் இப்படிதான் இருக்கணும். காதல் என்று சொல்லக்கூடியது புனிதமான வார்த்தை. ஆனா இன்னைக்கு பூரா கெட்ட வார்த்தை போச்சு. கெட்ட வார்த்தையா போச்சு. அந்த காலத்துல பெரியவர்கள் காதல் பண்ணாங்க, பாசத்துக்கு உண்டான காதல். இந்த காலத்துல பண்றது பூரா பணத்துக்கு உண்டான காதல். பாசமா பணமா பணமா பாசமான வார்த்தை. பணமும் கிடையாது, பாசமும் கிடையாது, பூரா வேஷமான காதல். ராஜா பண்ணது வேஷமான காதல், நீ பண்ண காதல் பணத்துக்கு உண்டான காதல். முத்துராஜனுக்கு ஒன்றும் கிடைக்கல, அதனால அவர் பண்ணது பாசத்துக்கு உண்டான காதல். அங்கிட்டு ஒரு ஜீவன் இருக்கு பாரு, எதை பத்தியுமே கவலைப்படாத காதல். இதை பத்தி பல காதல் உங்களுக்கு தெரியாது, எதை பத்தியுமே கவலைப்பட அன்புக்கான காதல். இப்ப அது நீங்க எல்லாம் பண்ணது அன்புக்கான காதல், அவர் பண்ணது அன்புக்கான காதல். அப்படியா? ஆமா, கணக்கே இல்லாதான் உண்மை. அப்ப இப்படி எல்லாம் காதல் என்று சொல்லக்கூடிய எல்லாம் போய்கிட்டு இருக்கு. நம்ம அந்த பெண்மக்களை காதல் பண்ணா ராஜா பொண்ணு ராஜா பொண்ணு அதிவாடி அம்மா கொஞ்சாடுங்க நாட்டிகமாடடி நதியில் ஆடடி உள்ளுங்க உள்ளுங்க ஆடடியோ உள்ளுங்க உள்ளுங்க ஆடடியோ ராஜா பொண்ணு அதிவாடி ஒரு நாடக சிறப்பா இருக்கோம்னா சிறந்த நடிகர்கள் பெருமக்கள் சிறந்த மாதிரி இசைக்கலைஞர் பேர் பண்ணும். பூரா 16 வயசு ஆளு மாதிரி இருக்கு. பூரா இளைஞர்களா போட்டுருக்கும். நீதான் பாக்குற கண்டுக்கலாம். அற்புதமான முறையில் இசைக்கலைஞர்கள் குறிப்பிட்ட அருமையான முறையில் இசைக்கு வயசிக்கக்கூடிய அன்பு அண்ணார்களுக்கு நன்றி. நன்றி கொண்டு போயா நன்றி நன்றி. இங்க இருக்கணும் கவனம். கீழே தாளக்காரமா நோண்டக்கூடாது. எதை நோண்டுறேன்? நோண்டவே மாட்டேன். எதை? நோண்டிட்டு தானே இருக்காரு. சார்ஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே வந்து உட்கார்ந்துருக்காரு. எங்கேயும் முடிஞ்சு போச்சு, சார்ஜ் முடிஞ்சு போச்சு. அருமையான முறையில் இசைக்கு வாய்க்கக்கூடிய அன்பு அண்ணார்களுக்கு நன்றி. வணக்கம். நாங்க மெல்லமாக பேசினாலும் திரும்ப வெளியில எடுத்துரைப்பதுக்கு ஒளிபெருக்கிதான். அருமையான ஒளிபெருக்கி அன்பு தம்பி எங்களுக்கு ஆடி விழித்திருந்து அருள்பாடுபட்டிருக்கிறார். என்ன ஒளிபெருக்கி பேர் என்னப்பா?
செல்வா வெளிபெருக்க அன்புள்ளங்களுக்கு முதல்ல பணிபுரியக்கூடிய அன்பனாருக்கும் நன்றி வணக்கம். எங்களை எல்லாம் இந்த நாடு மட்டுமல்ல வெளிநாட்டுக்கும் எடுத்துச் செல்கின்ற ஒவ்வொரு நடிகரையும் திறமைகளையும் எடுத்துச் செல்கின்ற மாயகுல மாதவன் அண்ணனுக்கு அவர்களுக்கும் நன்றி நடிகள வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு காலத்தை நேரத்தை அனுசரிக்கிறனால ஒரு அழகு உடல் முழுவதும் நனைந்தது அடடா முகமல்லை பொழுகில் ஒரு நிழலே அழகு உடல் முழுவதும் நனைந்தது அடடா ஒரு தேவனை மயக்கிடும் நீ சொன்னதெல்லாம் கிலோ எவ்வளவு? கிலோ எவ்வளவு? ஆமா, நான் என்ன மிளகாமல் வியாபாரமா மீன் வியாபாரம் பண்ற மாதிரி என்னமோ சொல்லிட்டு வந்தியா? ஐயா, இதெல்லாம் குறிஞ்சி நாட்டினுடைய பாஷை. உங்களுடைய பாஷையா? இந்த பாஷை நாடக உலகத்திலே 2 பேருக்கு மட்டுமே தெரியும். யாரு? வேறு எந்த சங்கத்திலும் இருக்கின்ற பப்புடுகளுக்கு எல்லாம் தெரியாது. லோடி கிங்கிடு அப்படின்னா மடகுண்டோ எந்த ஜப்படி நின்று எந்த திண்டலோண்டி. யார் நீங்க? கலிய பெருமாள் பப்புனுக்கும் வெள்ளச்சாமிக்கு மட்டும்தான் இந்த பாஷை தெரியும். ஆனால் எங்களாலும் எழுதவும் முடியாது, எழுதி படிக்கவும் முடியாது. ஏன் எழுத முடியாது? இது வார்த்தைகளால் தெரிந்து கொள்ளக்கூடியது. திண்டம் என்றால் மலை, லோனி என்றால் நிலம். இதுதான் மலைக்கு. சரி, நீங்களாம் வச்சுக்கிறது, நீங்களா சொல்லிக்கிறது தானே? இல்ல, யாருக்கு மொத்தமொழி தெரிஞ்ச தானே அது வார்த்தை என்ன? சாப்பிடு குண்டோ லோடி பப்பு ஒன்னையும் குண்டலாம் இல்ல. போகுது போகுது விளங்குதுல. நீங்க யாரு? எனக்கு அடிக்கடி இப்படி ஒரு வியாதி இருக்கு.
என்ன பைத்தியக்கார மாதிரி தெரிகிறா? பைத்தியம், தொழில் பைத்தியம். தொழில் பைத்தியம். சரி, தாங்கள் கோழியோட கோழியோட குண்டி மஜிது தலையிலே அதெல்லாம் கிடையாதுயா. வெதர் என்று சொல்லக்கூடிய இறகை வச்சிருக்கேன். வெதர் என்று? ஆமா, உங்கள்கிட்ட அர்த்தம் வச்சுக்கா. வெதர் இங்கே உன்னை தேடி வந்திருக்கேன். உங்களை பார்த்தால் எனக்கு கோபம் வருகிறது. ஆனால் இருந்தாலும் உங்கள் நெத்தியில் வைத்திருக்கிற சிவ சின்னம் ஏதோ இனம் புரியாத பாசத்தை கொண்டு தாங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? கழுகு மாமலையில் வர்றேன். கழுகு மாமலை? ஆமா. என்ன பேசாத. நீ 5 தடவை சோறு வாங்கி திங்கும் பொழுது எனக்கு சந்தேகம். பேசாம நீங்கள் கழுகுமா? ஆமா, கழகமா? ஆமா. சடையனை உங்களுக்கு தெரியுமா? சடையன் சடச்சி உங்களுக்கு தெரியும்? தெரியுமே. ஆனை மாதிரி ஒருத்தர் சாத்தாத்தி எம்பெருமான் விநாயக பெருமானை தெரியுமா? அழகா ஒருத்தர் சாத்தாத்தி எம்பெருமான் முருகப்பெருமானை தெரியும். இவர்கள் சொல்றீங்க, நீ யார்? நம்பி. நம்பி? நம்பி நம்பி எங்க அப்பன் காகூகன். காகூகன். எங்க ஆயி காகூகி. காகூகி இதான் உண்மையான பேரு. நிறைய பேருக்கு தெரியாது. நம்பிராஜன், நங்கை மோகினி, இப்படிதான் சொல்லிக்கிருப்பா. காகூகன், காகூகி. இது இது எப்படின்னா கந்த புராணத்தை எடுத்து பார்த்தா தெரியும். சரி, அங்கிருந்து சொன்னீங்கல்ல? ஆமா. யாரும் தெரியுதா? கண்டே முருகா எம்பெருமானே, என் தங்கை வெளியே திருமணம் செய்திருக்காக வேறு உருவத்தில் வந்த முருகா எம்பெருமானே, முருகா முத்துக்குமராயன் பேர், ஐபத வீட்டின் அழகாயன் பேர் முருகா எம்பெருமானே. முருகா முத்துக்குமராயன் பேர், ஐபத வீட்டின் அழகாயன் பேர், கந்தாயன் பேர், கதிர்வேலன் பேர், கந்தாயன் பேர், கதிர்வேலன் பேர், கருணையில் நிறைந்த வடிவேலன் பேர், முருகா 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 முத்துக்குமராயன் பேர், ஐவதை வீட்டில் அழகாயன் பேர், அழகாயன் பேர், அழகாயன் பேர். தாங்கள் முருகனாக வந்திருந்தால் காலிலே விழுந்திருப்பேன். இப்படி மாறுவேடமிட்டு இப்படி ஒரு சோதனையா? இல்ல, குல ஆச்சாரப்படி வேடுமனாக உருவத்தை மாற்றி என் தங்கைக்கு அடையாளம் தெரியும். திருப்பியும் சிரித்து விட்டேன். நீங்கள் போதை அடிக்கடி போது என்று சொல்லிக் கொண்டு போனா வருமா?
பார்த்திருக்கிறோம். என்ன பண்றீங்க? எங்க அலை அட மொத்த முத்த முத்தல என்ன உள்ள செய்யற பூரா வெளியில செஞ்சுக்கிட்டு இருக்கேன். யார் யாரு? உங்களுக்கு தங்கச்சி. எனக்கு தங்கச்சியா? அண்ணா உனக்கு என்ன உனக்கு என்ன அதான் முடியல. ஏன் செய்யணும்? முடியுது. டேய் கூப்பிடுவாங்க தங்கச்சி. மெட்ராஸ் போடா. ஒரு கேட்சுக்கு 5000. என்ன பாட்டு சொல்லு? சூப்பர்டா. என்ன வாய்ச்சா? அந்த பாட்டு கேட்டா. அதே பாட்டு. தங்கச்சி பாரு. அயோக்கியம் தங்கச்சி லேடி பண்டு. சரி 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 அது குழவி குறி பார்த்து கொட்டிருச்சு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அப்படி இல்லையே.
சரி என்ன சொன்னா கூப்பிட்டீங்க? பாட்டு பாடும் பொழுது வாசி நாடாத்தை கெடுக்காத. இருடா. ஐயே என்ன சொன்ன கூப்பிட்டீங்க? எங்க சொல்லுங்க. நான் உண்டு எந்த வேலை உண்டுன்னு நான் இருந்தேன் தங்காய். சரி இந்த ஒருவன் இந்த அவனை கூட்டிட்டு போடா. நீ அங்கேயே போ. நான் உண்டு. ஜெய் திருப்பி திருப்பி மறந்து போயிரும்டா. நான் உண்டு என்ற வேலை உண்டுன்னு இருந்தேன். இந்த உருவத்தை பார், இந்த பருவத்தை பார் என்று தங்கையே. காலையில் வெள்ளன வந்து இது போன்ற ஒரு வார்த்தையை சொல்லுவார் என்று நான் நினைக்கிறேன். என்ன சொன்னார்? யார் சொன்னார்? இப்படி ஒரு வார்த்தை பொச்சென்று இவர் தானம்மா போச்சென்று சொன்னார். வாய் வீங்கி இருக்கும் போதே நான் நினைச்ச வார்த்தை எல்லாம் இல்லம்மா, இவர் தானம்மா போச்சென்று சொன்னார். போச்சு மான் உள்ளே லட்சணம் அப்படி இருக்கு. அம்புட்டு உங்களை இப்படி என்ன ஒன்னும் புரியலையே. இருந்துட்டு ஒரு ட்ரெயினிங் போயிட்டு இருக்கு. ஆகா ஏய் அவன் ஏற்கனவே மரியாதையா உள்ள போனாதான் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏ கண்ணாடி என்ன இல்லம்மா, அவனுக்கு நானே லேகியம் கொடுத்து 3 நாள் தான் ஆகுது. எப்படி நான் 1 மாதம் ஆகும் லேகியம் வேலை செய்ய. அது முடிய ஏதாச்சும் வாரிகள் விடுமுறை குஞ்சரங்கள் மணிந்து சேர நாடு முத்துக்கள் கிடைக்கப்பட பாட்டிய நாடு சோழ நாடு சோழ உனக்கு என்பது போல வளம் பொருந்தின. என்னது என் தங்கச்சி சொல்றது மாதிரி குஞ்செல்லாம் அறமாக குரங்கு. குஞ்சரங்கள் என்றால் வேலம், வேலம்னா களிறு, களிறுனா மத்தகம், மத்தகம்னா என்ன தெரியுமா? அந்த மணி இடிக்குது பாருங்க, அது என்னது? அதுக்கு பேருதான் குஞ்சரங்கள். அந்த பேரை சொன்னா நமக்கு பயம் இருக்கும்ல, அதனாலதான் மறைமுகமா சொல்றேன். நீங்க தப்பு தப்பா யோசிக்கிறீங்க. வாங்க என்ன விஷயம் வந்திருக்கீங்க அப்படிங்கறத எடுத்து சொல்லுங்க. எங்களால முடிஞ்ச உதவியை நாங்க பண்றோம். அண்ணே நீங்க என்ன பண்றீங்க? 2 பேரும் உள்ள போய் தனித்தனியா மரியாதையா உட்கார்ந்து. தனித்தனியெல்லாம் உட்கார முடியாது. நான் 2 நாள் வச்சு மாத்திரை போட்டுவோம். கவலைப்படாத. நீ அவனை நம்பி தைரியமா போ. அந்த பையன் சோத்து கத்தால வச்சிருக்காப்ல. தூங்குறியான். எதுக்கு